Subscribe to our YouTube channel and press the bell icon. Welcome to Racing Shoot. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ்ல சைன் சேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படினு பார்த்திருந்தோம். அது என்ன சைன் சேஞ்ச் பண்ணி கொடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இப்போ நம்மளோட டிஸ்ப்ளேல பாருங்க, அவங்களோட क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. क्वेश्चन எல்லாத்துலயுமே நமக்கு கொஞ்சம் முரண்பாடா இருக்கும். லைக் x plus 1 by x கொடுத்திருந்தால் x square plus 1 by x square தான் கண்டுபிடிக்க முடியும். x minus 1 by x கொடுத்திருந்தாலும் x square plus 1 by x square தான் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு தான் நமக்கு பேசிக் ஃபார்முலா இருக்கு அப்படி நமக்கு தெரியும். இப்போ இதே क्वेश्चनல x plus 1 by x கொடுத்துட்டு இல்ல x minus 1 by x கொடுத்துட்டு x square minus 1 by x square கேட்டிருந்தா என்ன பண்ணலாம்? இப்போ क्वेश्चन பாத்தீங்கன்னா x plus 1 by x is equal to a அப்படினு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி x square minus 1 by x square என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? என்ன கொடுத்திருக்காங்க? x plus 1 by x is equal to a அப்படினு கொடுத்திருக்காங்க. x square minus 1 by x square is equal to என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. நம்ம தான் ஆல்ரெடி சொல்லிருந்தோம் இல்லையா, இங்க x கொடுத்திருக்காங்க, இங்க ஸ்கொயர் கொடுத்திருக்காங்கன்னா அப்போ ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். a plus b அப்படிங்கறத ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு a square plus b square தான் வரணும். ஆனா இங்க மைனஸ் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா x square plus 1 by x square என்ன அப்படிங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியும். x plus 1 by x is equal to என்ன? x square plus 1 by x square என்னது? a square minus 2. இது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஒரே ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா தான், ஒண்ணே ஒண்ணு தான். என்ன அப்படின்னா x power n plus 1 by x power n is equal to a னு கொடுத்திருந்தாங்கன்னா then x power n minus 1 by x power n will be equal to root of a square minus 4. Same thing, x power n minus 1 by x power n is equal to a அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா x power n plus 1 by x power n is equal to root of a square plus 4. இங்க மைனஸ் வந்தா இங்கேயும் மைனஸ் வரணும், இங்க பிளஸ் வந்தா இங்கேயும் பிளஸ் வரணும். சோ இப்போ இந்த கேஸ்ல எனக்கு நான் ஏன் இதுக்கு சம்பந்தமே இல்லாம இது எழுதுறேனா, இங்க என்ன கண்டுபிடிக்க முடியும்? x plus 1 by x கொடுத்தாங்கன்னா x square plus 1 by x square கண்டுபிடிக்க முடியும். ஆனா என்ன கேட்டிருக்கான்? x square minus 1 by x square என்னன்னு தான் கேட்டிருக்கான். சோ x power n plus என்னோட வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். x power n plus 1 by x power n ஓட வேல்யூ எனக்கு தெரியும். அப்ப x power n plus 1 by x power n ஓட வேல்யூ எனக்கு தெரியும். அப்ப x power n minus 1 by x power n ஓட வேல்யூ என்னன்னு தான் கேக்குறான். So x square plus 1 by x square is equal to a square minus 2 னா x square minus 1 by x square என்ன வரும்? root of. இப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிருந்தேன் அப்படினா எனக்கு என்ன கிடைக்கணும்? இங்க a அப்படினு இருக்க இடத்துல இங்க a square minus 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? a தான நான் ஸ்கொயர் பண்ணனும். a square minus 2 the whole square and then இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கா? so minus 4. சரிங்களா? இப்போ x plus 1 by x is equal to a அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா x square minus 1 by x square is equal to root of a square minus 2 the whole square minus 4. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x plus 1 by x is equal to 4 அப்படினு கொடுக்கறாங்க. x plus 1 by x is equal to 4 அப்படினா அப்பனா x square minus 1 by x square கேக்குறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா? root of a square minus 2. a square which is 16, 16 minus 2 14, a square minus 2 the whole square minus 4. அப்ப இங்க என்ன வரும்? 14 square 196. 196 minus 4 192. Then the value of x square minus 1 by x square will be equal to root of 192. சரிங்களா? Same problem for cube also. இப்போ நான் வந்து இப்போ ஸ்கொயர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி சைன் சேஞ்ச் பண்ணி இருக்கிறதுல ஸ்கொயர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தோம். இப்போ கியூப் ப்ராப்ளம் பார்க்கலாம். x plus 1 by x is equal to a னு கொடுக்கறாங்க. இங்க பிளஸ் கொடுத்திருந்தா கியூப்ல பிளஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். இங்க மைனஸ் கொடுத்திருந்தா இப்போ இங்க பிளஸ் கொடுத்திருக்கானா அப்ப x cube plus 1 by x cube தான் என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படினு தெரியும். x plus 1 by x a னு கொடுத்திருந்தாங்கன்னா x cube plus 1 by x cube என்ன சொல்லிரணும்? a cube minus 3a அப்படினு சொல்லிரணும். அப்போ
இது எனக்கு தெரியும். ஆனா क्वेश्चनல என்ன கேக்குறான் அப்படினா x + 1/x = a ன்னு கொடுத்துட்டு எனக்கு x³ - 1/x³ என்ன அப்படினு கேக்குறான். நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம் this is the general formula for all the values. என்னோட வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். என்னோட வேல்யூ 1 ஆ இருக்கலாம், என்னோட வேல்யூ 2 ஆ இருக்கலாம், என்னோட வேல்யூ 1000 ஆ இருக்கலாம். அதாவது x⁴ x² + 1/x² = a னா x² - 1/x² = √a² - 4 இப்படியும் சொல்லலாம். x⁵ + 1/x⁵ a னா x⁵ - 1/x⁵ என்னது √a² - 4. என்னோட வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். அப்ப கியூபுக்கும் சரி ஸ்கொயருக்கும் சரி சேம் இதே ஃபார்முலா தான் எனக்கு வர போகுது. x³ - 1/x³ எப்படி கொண்டு வரலாம்? √a³ - 3a² - 4. x + 1/x கொடுத்துட்டு x³ - 1/x³ கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரி, இதே क्वेश्चनல x - 1/x = a ன்னு கொடுக்கறாங்க. Find the value of x³ + 1/x³. என்ன பண்ணலாம்? x - 1/x கொடுத்திருந்தாங்கன்னா x³ - 1/x³ தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ xn - 1/xn தான் என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா எனக்கு கேட்டிருக்கிறது xn + 1/xn கேட்டிருக்காங்க. அப்போ இது கொடுத்திருக்காங்க அப்படினா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? a³ + 3a² + 4. இங்க பிளஸ் வந்தா இங்க பிளஸ் வரணும், இங்க மைனஸ் வந்தா இங்க மைனஸ் வரணும். ஓகேங்களா? இதுதான் சைன் சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட்ஸ். சரிங்களா? இது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நான் இங்க சால்வ் பண்ண போறேன். ஸ்கொயரா இருந்தாலும் சரி, கியூபா இருந்தாலும் சரி, சேம் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம்.